டிவிகே சார்பா அறிவிச்சிருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒன்னொன்னுக்கும் மாதம் 5000 வந்து நாங்க கொடுக்க போறோம். அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து செஞ்சு கொடுக்க போறோம். அந்த பிள்ளைகள் வந்து எவ்வளவு படிக்கிறாங்களோ அது வரைக்கும் படிப்பை வந்து நாங்க வந்து பொறுப்படுத்திக்க போறோம். 20 ஆண்டுகளுக்கு எங்களுடைய மேற்பார்வையில பராமரிப்புல வச்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இதை மீறி வந்து அவங்க வழக்குக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? இல்ல, 2 விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, துவக்கத்திலிருந்து ஒரு செய்தி பரவலாக பேசப்படுது. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாரும் விஜயை நிந்திக்கவே இல்லையே, விஜய் மீது எந்த குறையும் சொல்லலையே, ஊடகங்கள்ல பேசுறவர்களும் திமுக ஆதரவாளர்களும் திமுக தரப்பினர் தானே பேசுறாங்க அப்படின்னு. அந்த 20 லட்சம்ன்றது இருக்குல்ல, அது அந்த வறுமையில் உழன்று கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு பெரிய தொகை சார் அது. அந்த தொகை தங்களுக்கு உறுதியாக கிடைச்சிரும்னு நம்புறாங்க. அதை விஜய் தான் கொடுக்குறேன்னு அறிவிச்சிருக்காருங்கிறது மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே அந்த தொகை கிடைக்கப்பெற வேண்டும். அது ஒரு இழப்பீடு தானே, அது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை தானே, அதுல ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அவர்களுடைய எண்ணமும் தவறு கிடையாது. என்ன சார் 500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இடத்துல போய் 20 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறேன்றப்ப அது எவ்வளவு பெரிய தொகை, எவ்வளவு காலம் அவர்களுடைய வறுமையை அதை தாங்கி பிடிக்கும். எனவே ஒரு கனத்த அமைதியோடு சோகங்களை தங்களுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இப்ப இந்த 2 நாளா ஒரு சலசலப்பு வந்துருச்சு. என்ன 2 நாளா சலசலப்பு வந்துருச்சுன்னா, பெட்டிஷனர்ஸ் வந்து ஃபேக்கா பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க, போலியாக அங்க வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிருக்காங்க, மனுவுல கையெழுத்து வாங்கினவங்க சொல்லாம கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்கிற பிரச்சனை எல்லாம் வருது. ஆதவர்ஜுனா என்ன சொல்றாரு, அந்த மாதிரி யாரு மனு தாக்கல் பண்ணாங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றாரு. நம்ம அவர் சொல்றது அப்படியே ஏத்துக்கும். நிச்சயமாக இதற்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற அறிவிப்புகள் அவங்கள வந்து கடைசி வரைக்கும் உண்மையே பேச விடாம அவங்கள வாயடைக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை முயற்சிகளும் செய்யறதுக்கான வேலையாகத்தானே இதை நீங்க செஞ்சிருக்கீங்க. அப்போ யதார்த்தமாக ஒரு கேள்வி எழும், ஏங்க அவர் நல்ல எண்ணத்தோடு வந்து இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க இதற்கு வந்து அரசியல் காரணம் கற்பிக்கிறீங்களே அப்படின்னா ஏன் இத்தனை நாளா இதை சொல்லலன்ற கேள்வி இருக்குல்ல. நீங்க 20 லட்சம்னு என்னைக்கு அறிவிச்சீங்க? அதன் பிறகு உங்களிடம் இருந்து எந்த குரலுமே வரல. நீங்க அந்த 20 லட்சத்தை கொடுக்கறதுக்காக நான் வரப்போறேன், அதுக்கு வந்து எந்த ஊடகங்களும் வரக்கூடாது, என் வண்டியை பின்தொடர்ந்து யாரும் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லும் போது கூட இதெல்லாம் நீங்க சொல்லவே இல்லை. நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்துல இப்படி ஒரு விஷயம் வந்து அது கான்ட்ரவர்சியா மாறிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு இன்னைக்கு இந்த அறிவிப்பு வருதுன்னா, அப்ப ஜனங்களை பேச விடாம வாயடைக்கிறதுக்கு தானே இந்த வேலையெல்லாம் நீங்க செய்திருக்கீங்கன்னு பொருள் கொள்ளப்படும். அதுதானே சார் உண்மையாகவும் இருக்கும். ஏன் இவ்வளவு நாள் இல்லாத அறிவிப்பு இன்னைக்கு வருதுன்னு கேட்கிறேன். தீர்ப்புக்கு பிறகு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு?